சார் ஜனநாயகன் பற்றின அப்டேட்ஸ்லாம் அது பிளான் பண்ணபடி போல, அது ஏன்னு நமக்கு தெரியும். பட் இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் இன்னைக்கு ஈஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் அதை எதிர்பார்க்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து சாய் அபியங்கர் பாடியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதுக்கு? வருமா? அனிருத்து தான் பாடியிருக்காரு ஜனநாயகனில். சாயபங்கர் பாடின மாதிரி தகவல் இல்லை. அனிருத்தே பாடி அவரே படத்திலே ஸ்க்ரீனில் வர்றாரு. ஓகே. ஆமாம், அது அது நடக்க போகுது. அதான் இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை இருந்துச்சு இந்த கரூர் சம்பவம். போனார், அது வந்து இப்போ அவங்க எல்லாருமே பார்த்துட்டாரு. வழக்கமான அரசியலுக்கு திரும்பிட்டார். இதற்கப்புறம் ஜனநாயகன் படம் தொடர்பான எல்லா வேலைகளையுமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கட்டாயமாக வரப்போகுது எல்லாமே. சார் இந்த கரூர் இஷ்யூவில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களை வந்து விஜய் அவர்கள் சந்தித்து பேசினதுக்கப்புறம் அந்த சுற்றி இருந்த டென்ஷன், ஜனநாயகனை சுற்றி இருந்த டென்ஷன் எஸ்பெஷலி அது கொஞ்சம் ஈஸ் ஆகிருக்கு. இப்போது ஜனநாயகனுக்கான பிரச்சனைகள், சிக்கல்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம், உண்மைதான். இப்போ மலேசியாவில் வந்து அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சு கிராண்டியராக பண்ண போகிறாங்க. அதுக்கான ஆடிட்டோரியம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் வந்து அவருக்கு இருக்கிற மனநிலையை அவர் வெளியில் வராமல் இருக்கார், யாரையுமே அவர் வந்து கான்டாக்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு. அது நடக்குமாங்கிற அளவுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ மெல்ல நிலைமை சகஜமாகிருக்கு. ஸோ அதனால் அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தோடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிடும், ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும்.